முத்துக்குமரனும் பவித்ராவும் இதில் குக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு பிளேட்டு வச்சேன். அந்த பிளேட்டை முதல்ல ஒரு பிளேட் வச்சேன், யாரோ சப்பாத்திக்கு மாவு வரவரேன்னு எடுத்துகிட்டு போனாங்க. அடுத்து ஒரு பிளேட்டு வச்சேன், அதில் யாரோ சப்பாத்தியை வச்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ அடுத்து ஒரு பிளேட் வச்சா எதை வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டு பவித்ரா பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு வந்து எல்லாரும் வந்து சிக்கனுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, வெங்காய தக்காளியெல்லாம் கட் பண்ணி. அப்போ முத்துக்குமரன் சொல்கிறாரு, இந்த வீட்லேயே எவ்வளோதான் ராணவ் பவித்ராவை துரத்தி தொந்தரவு பண்ணாலும் பவித்ராவுக்கு பிடிக்காத ஆள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு அன்ஷிதா கிட்ட. பவித்ரா பக்கத்தில் நிற்கிறாங்க. உடனே பவித்ரா வந்துட்டு சிச்சி அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இல்லை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் கிண்டல் பண்ணுறாரு. பவித்ராவும் சிரிக்கிறாங்க. ஆக்சுவலாக பவித்ராவுக்கு அப்படி தான் இருந்துச்சு, நான் நிறைய இடத்துல நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். பட் ஒரு இடத்துல வந்து ரேங்கிங் ஏதோ பண்ணும்போது பவித்ரா பற்றி அவர் சொல்லியிருப்பார். அப்போ வந்து பவித்ரா ஒரு நல்ல மனுஷிங்கிற வேர்டு நான் எங்கள் அம்மாவுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் நான் இப்போ பவித்ராக்கு யூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து பவித்ராக்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் வரும் அந்த டைமில் வந்துட்டு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா பவித்ரா ரொம்ப டான்ட் பண்ண மாட்டாங்க முத்துக்குமரனை. அதுக்கு முன்னாடி சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் நேரம் கழித்து குக் பண்ணிகிட்டு இருக்கும்போது பவித்ராவே முத்துக்குமரன் கிட்டே கேட்குறாங்க. அவங்க வந்துட்டு இன்னைக்கு மார்னிங் வந்து கொண்டக்கடலை அவிச்சு அது மேலே கேரட் தூவி அதான் பிரேக்ஃபாஸ்ட்டாக எல்லாருக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அப்போ அதை பார்த்துட்டு இங்கே பாருங்கள், நான் யாருக்குமே ஆறி போயிடக்கூடாதுன்னு மூடி வச்சுருக்கேன் பாருங்கள், என்னோட அறிவை கண்டு நீங்கள் வியக்கிறீங்களான்னு முத்துக்குமரன் சொல்கிறாரு. ஆமாம் உன் அறிவை தான் நீ பொம்மை டாஸ்கில் பண்ண வேலையிலேயே நான் பார்த்தேனே அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பவித்ரா சொல்கிறாங்க, இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் ஏஞ்சல் டாஸ்க் ஆரம்பிச்சிடும், அப்புறம் எல்லோரும் இந்த பாயிண்ட்டு தானே என்கிட்ட வந்து சொல்ல போகிறீங்க, அதுக்கு எதுக்கு இப்போவே ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து இவங்களுக்கு தெரியாது இன்றைக்கி இந்த சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு. உடனே முத்துக்குமரன் சொல்கிறாரு, சீச்சி ஒன்றெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு பவித்ரா சொல்கிறாங்க, அதான் ஏற்கனவே எல்லா ஸ்டாரையும் பிடுங்கியாச்சு, நீ என்னத்தை சொல்கிறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்துக்குமரன் சொல்கிறாரு, இப்போ விட்டுருவோம், இனி அடுத்து ஏதாவது ஒரு டாஸ்க் வரும்போது திரும்ப சொல்லி காட்டுவோம் அப்படிங்கிறாங்க. பவித்ராவும் அப்படி சிரிச்சிட்டு இருக்காங்க, அன்ஷிதாவும் சும்மா சிரிக்கிறாங்க. ஸோ அது மாதிரி ஒரு மாதிரி ஃபன் கான்வர்சேஷனாக போயிட்டுருக்கு. இந்த வீக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து அதிகமாக சண்டை இல்லாமல் அப்படி, ஏன்னா அன்ஷிதா பவித்ரா முத்துக்குமரன் அவங்க எல்லாருக்குமே ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்கு. பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கு. கவனிச்சவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.